சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் பலியான சம்பவத்தில் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியானார்கள். விபத்திற்குள்ளான வாகனத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள் பிரேக் இன்ஸ்பெக்டர். பிரேக் இன்ஸ்பெக்டர் ஃபாத்திமா பர்வீன் தலைமையிலான போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியான சம்பவத்தில் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விபத்திற்குள்ளான வாகனத்தை ஆய்வு செய்து வருகிறார். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். பிரேக் இன்ஸ்பெக்டர் கொண்ட அதிகாரி குழுவினர், பிரேக் இன்ஸ்பெக்டர் ஃபாத்திமா பர்வீன் தலைமையிலான குழு அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது நேற்று நடந்த விபத்து குறித்து மீரான்குளம் விபத்து குறித்து பிரேக் இன்ஸ்பெக்டர் சம்பவ இடத்துல அந்த வாகனத்துல ஆய்வு செஞ்சு வராங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வெள்ளாளன் நிலையை சேர்ந்தவர் மோசஸ். இவர் இங்க கோவையில குடும்ப மளிகை கடை நடத்தி வருகிறாரு. அங்கே அவர் வச்சு வர்றாரு. இந்த நிலையில சொந்த ஊரான வெள்ளாளன் நிலையில ஆலய பிரதிஷ்ட விழாவுக்காக கோவையில இருந்து குடும்பத்துடன் சொந்த வேன்ல வந்து கொண்டிருந்தாரு. நேற்று எதிர்பாராத விதமாக சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில வந்து கொண்டிருக்கும் போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த கிணற்றுக்குள்ள பாஞ்சிச்சு. இதுல 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமா உயிரிழந்தனர். அவர்களது உடலை திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இந்த விவகாரத்துல இன்று திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரேக் இன்ஸ்பெக்டர் பாத்திமா பர்வீன் தலைமையிலான போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்த வாகன விபத்து எதனால ஏற்பட்டுச்சுங்கிற விவரம் குறித்து விசாரணை செஞ்சு வராங்க. தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்.